நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. இப்பொழுது புத்தம் புது பொலிவுடன் புது ரகங்களுடன் தி சென்னை சில்க்ஸ் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். இந்தியன் 2 திரைப்படம் இப்போ வெளியாகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்தியன் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஆகுது. இந்த ஒரு கேப்லையுமே ரெண்டாவது பார்ட்டுக்கு மேலே இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்தியன் 1ஓட வெற்றி தான். இந்தியன் 1 திரைப்படம் எதனால் இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா, அது ஒரு பெஞ்ச்மார்க் திரைப்படமாக இருந்தது. அந்த டைமில் அதுக்கு இருக்கிற அந்த ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே தாண்டி அதில் எக்ஸைட்டிங்கான பல விஷயங்கள் இருந்தது. அண்ட் அந்த மாதிரியாக அன்னோன் ஃபேக்ட்ஸாக இருக்கலாம், இல்லை லெஸ் நோன் ஃபேக்ட்ஸாக இருக்கலாம், இல்லை இந்த இந்தியன் 1 ஓவராலாக இந்தியன் 1 திரைப்படத்தை பற்றிய சில ஃபேக்ட்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்பர் 1 என்ன அப்படின்னா ப்ராஸ்தட்டிக்ஸ். முதலாக இந்திய சினிமாவுக்கு ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப் அந்த படம் வந்து இந்தியன் தான். அப்புறம் பல படங்களில் வந்து ப்ராஸ்தட்டிக்ஸ் இருந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதுக்கு அடுத்த வருஷமே வந்த அபய் சண்முகியாக இருக்கலாம், இல்லை ஹேராமா இருக்கலாம், இன்க்ளூடிங் தசாவதாரமாக இருக்கலாம். இந்த மாதிரியான பல கமல்ஹாசன் வந்து அதை தொடர்ந்து பல படங்களில் ப்ராஸ்தட்டிக்ஸை பயன்படுத்தினார். ஸோ இந்த ப்ராஸ்தட்டிக்ஸை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்ததில் மிக முக்கியமான காரணம் வந்து கமல்ஹாசன். அண்ட் அதே மாதிரி இன்னொருத்தர் யாருன்னா மைக்கேல் வெஸ்ட்மோர் வந்து ஒரு ஆஸ்கர் வின்னிங் மேக்கப் ஆர்டிஸ்ட். அவர் வந்து முதலாக அவர் இந்தியாவுக்குள்ளே அறிமுகமாகிறாரு. அந்த படம் தான் இந்தியன் திரைப்படம் மூலமாக தான் மைக்கேல் வெஸ்ட்மோர் வந்து இந்தியன் சினிமாவுக்கு அறிமுகமாகிறார். வந்து பல படங்களில் அவர் பணியாற்றுறாரு. ஸோ மைக்கேல் வெஸ்ட்மோருக்கு முதல் இந்திய படம் வந்து இந்தியனாக இருந்தாலும் கமல்ஹாசனோட சேர்ந்து பணியாற்றிய முதல் படமா அப்படின்னு கேட்டனா கிடையாது. கமல்ஹாசனும் மைக்கேல் வெஸ்ட்மோரும் சேர்ந்து பணியாற்றிய முதல் படம் வந்து ராம்போ 3. ஸோ ராம்போ 3 வந்து 1980s வந்தது. ஸோ அங்கே ஹாலிவுட் படத்தில் கமல்ஹாசன் எந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தார் அப்படின்னா, ராம்போ 3ஓட மேக்கப் டிபார்ட்மெண்ட்டில் மைக்கேல் வெஸ்ட்மோர் கூட இவர் அசிஸ்டண்ட்டாக இருந்தார். அதே மாதிரி ஸ்டார் டெக் சீரீஸ்லையுமே மைக்கேல் வெஸ்ட்மோர் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தார். அதுக்கு வந்து கமல்ஹாசன் கூடவே சேர்ந்து உதவியாக பார்க்க முடியுது. அண்ட் அந்த இதோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் வந்து இந்தியன் திரைப்படத்துக்கு கொண்டு வரதுக்கு மிக முக்கிய காரணமாகவும் இருந்தது. இந்தியன் அப்படின்னு சொன்னதும் இன்னும் சிலர் ஞாபகம் வர்றது வந்து வர்மக்கலை. ஸோ அந்த வர்மக்கலை வந்து ரொம்பவே ஒரு என்டேஞ்சர்டான ஒரு கலை அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். இது ஒரு வித்தியாசமான மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற நம்மளால் பார்க்க முடியும். குறிப்பாக ரீசெண்டாக ஆடியோ லான்ச்சில் கூட வர்மக்கலை வந்து எந்த மாதிரியான ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ்லேயே ரொம்ப என்டேஞ்சர்டான ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் குறிப்பிட்டிருந்தார். அண்ட் இந்த வர்மக்கலை தான் இந்தியன் 1ஓட ஒரு கருவாகவே இருந்தது அப்படின்றதையும் நம்ம சொல்லிடலாம். ஸோ அந்த வர்மக்கலையை கற்றுக்கிறதுக்கு கமல்ஹாசன் வந்து வர்மக்கலை ஆசான் ராஜேந்திரன் அவர்கிட்ட போயிட்டு வர்மக்கலையோட சில வித்தைகளை கற்றுக்கிட்டு இருக்கார். அண்ட் இந்தியன் திரைப்படத்தோட சில ஸ்டண்ட் காட்சிகளையுமே ஆசான் ராஜேந்திரன் வந்து கோரியோகிராஃப் பண்ணதையும் நம்மளால் பார்க்க முடியும். இந்த வர்மக்கலையோட ஆக்சுவல் இன்டென்சிட்டியை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு காட்சி தான் படத்தோட இன்டர்வல் சீன். அந்த சேர்லேருந்து வர்ற ஒரு ஃபைட் சீன். இந்த ஃபைட் சீன் வந்து முதலாக ரஜினிகாந்த் அவர்களை மனசில் வச்சு தான் சங்கர் அவர் எழுதியிருக்கிறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க முடியாதுல அப்படின்றதுனால அந்த சீனை மட்டும் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஐகானிக்காக, ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இந்த படத்திலே வச்சிருக்கிறாங்க. அண்ட் இதில் வந்து கமல்கிட்ட வந்து அவர் எதுவுமே சொல்லலை. இது வந்து ரஜினிகாந்துக்காக வைக்கப்பட்ட சீன் அப்படின்றத வந்து சங்கர் அவர்கள் எதுவுமே சொல்லாமல் இதை வந்து உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மட்டும் கமல்கிட்ட சொல்லியிருக்காரு. கமல் வந்து அந்த இதை பக்காவாக நெயில் பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். அதுவும் குறிப்பாக அந்த ஃபைட் முடிச்சுட்டு அந்த ஹேர் ஃப்ளிக் வந்து இன்றைக்குமே ஒரு பயங்கர ஒரு ஐகானிக்கான ஒரு ஹேர் ஃப்ளிக்காகவே இருக்குது. ஒருவேளை கமல்ஹாசனும் நோ சொல்லிட்டோம் அப்படின்னா யார்கிட்ட போய் நிற்க போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து சங்கர் அவர்கள்ட்ட இருந்திருக்கு. அதுக்கு தான் அவங்க அப்ரோச் பண்ணணும்னு நினச்சது வந்து தெலுங்கு ஆக்டர் வெங்கடேஷ். பட் கமல்ஹாசனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டதால அந்த வெங்கடேஷ் அவர்கிட்ட வந்து போய் அப்ரோச் பண்ணுன்ற அவசியம் இல்லாமலே போயிடுச்சு. ஸோ ஹீரோயின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மனிஷா கொய்ராலா பண்ணியிருப்பாங்க. பட் இனிஷியல் சாய்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஐஸ்வர்யா ராய் அவர்கள் தான் இருந்திருக்கு. அப்போ தான் அந்த வேர்ல்டு மிஸ் யூனிவர்ஸ்லாம் வின் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு உடனே அப்ரோச் பண்ணி இந்தியன் படம் மூலமாக அவங்க டெபியூ பண்ணிடலாம், அவங்களை லான்ச் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் சங்கர் அவர்கள் இருந்திருக்கிறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 96 அக்டோபர் வரைக்கும் ஒரு ஆட் ஏஜென்சியோட அவங்க ஒரு ஒப்பந்தத்தில் இருந்ததுனால அவங்களால ஒரு படத்தில் வந்து கமிட் ஆக முடியலை. ஸோ அதனால இது வந்து மனிஷா கொய்ராலா அவர்களுக்கு போகுது. ஸோ அதுக்கு அடுத்த வருஷமே இருவர் படம் மூலமாக ஐஸ்வர்யா ராய் வந்து உள்ளே என்ட்ராகிறாங்க. இதே படத்தில் வர்ற இன்னொரு முக்கியமான சீன் என்ன அப்படின்னா, சுபாஷ் சந்திரபோஸ்க்கும் சேனாபதிக்கும் இடையிலான அந்த ஒரு சின்ன உறவு வந்து பேசியிருப்பாங்க. அந்த கிட்டத்தட்ட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் 1 அப்படின்றதுக்கான ஒரு மெட்டஃபராகவும் அந்த சீனை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. என்னென்னா, சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் வந்து சேனாபதியோட நெஞ்சில் வந்து பேட்ஜ் குத்துற மாதிரியும், இன்னும் சில சீன்ஸில் வந்து சுபாஷ் சந்திரபோஸ்க்கு பின்னாடி சேனாபதி நிற்கிற மாதிரியும் கூடவே நிற்கிற மாதிரியும் பல காட்சிகள் வந்து இருக்கும். அண்ட் அந்த சீனில் எல்லாத்தையுமே சுபாஷ் சந்திரபோஸ் வந்து டூப் போட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது ஆக்சுவல் சுபாஷ் சந்திரபோஸோட பல டாக்குமெண்டட் ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே எடுத்து அதுலேயும் அது பக்கத்துலேயே சேனாபதியோட கேரக்டரை நிற்க வச்சு இதை வந்து ஒரு கிராஃபிக்ஸில் ஒன்றா மர்ஜ் பண்ணியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் பாராட்டப்பட்டுச்சு. அந்த வருஷம் நேஷ்னல் அவார்டும் வின் பண்ணிச்சு. ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அவார்ட்ஸ்க்காக அந்த கேட்டகரியில் வந்து நேஷ்னல் அவார்டும் இந்த இது வின் பண்ணிச்சு. இதே மாதிரி இன்னொரு அவார்டு சைடு போயிட்டோம் அப்படின்னா
அந்த வருஷத்தோட அஃபிஷியல் என்ட்ரி ஃபார் ஆஸ்கர் வந்து இந்தியன் திரைப்படமாக தான் இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது எந்த வகையிலும் நாமினேட் ஆகலை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு விஷயமா தான் இருந்தது. அண்ட் லாஸ்ட் என்ன அப்படின்னா இந்த படத்தில் வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு சில காட்சிகளில் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து டப் பண்ணியிருப்பார். எதனால் அப்படின்னா சென்சாரில் வந்து ஒரு சின்ன இஷ்யூஸ் வந்திருக்கும், இந்த டைலாக மாற்றுங்க அப்படின்ற மாதிரியான சில இஷ்யூஸ் வந்திருக்கு. ஸோ அந்த டைமில் எஸ்பிபி வந்து தெலுங்குக்கு வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு டப்பிங் பண்ண வந்திருக்கிறாரு. ஸோ அந்த டைமில் வந்து சரி அப்போ இந்த 2 குட்டி டைலாக் தான், ஒரு மைன்யூட் டைலாக் தான் இருக்கும், இதை மட்டும் நீங்கள் மாற்றிடுங்க, நீங்கள் டப் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒன்று ரொம்ப ஐகானிக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒட்டகம் வந்து கவுண்டமணி அவர்களை கிடச்சிரும். அப்போது வந்து கமல்ஹாசன் சொல்லுவார், அதுக்கிட்ட ஏன் நீ உன் ஸ்டொமக்கை போய் காட்டணும் அப்படின்ட்டு. ஸோ அதில் அதுக்கிட்ட ஏன் நீ ஸ்டொமக்கை காட்டணும் அப்படின்ற அந்த ஒரு டைலாக் வந்து எஸ்பிபி பேசுகிறது இன்னும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா மேபி லைக் அது கூட நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் இதுதான் இந்தியன் திரைப்படத்தை சுற்றியோ சில இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அன்டோன் ஆர் லெஸ் நோன் ஃபேக்ட்ஸாக சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதும் ஃபேக்ட்ஸ் இல்லை இந்த ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி பெருமை மிக ஆடி.